எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை பார்க்கும் போதுதான் எனக்கு ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் வரும். ஒண்ணு காலு, இன்னொன்னு காரு. அதாங்க திட்டமிட்டு இப்படி செய்தி சொல்றது, வேற எந்த செய்தியும் கிடைக்கல. ஒரு அரசியல்வாதி முறையா அரசியல் சம்பந்தப்பட்ட பேசினா பரவாயில்ல, அதை விட்டுட்டு சம்மதம் இல்லாத பேசுறதுலாம் சிறுபிழைக்கணும். நல்லா புரியுதுங்களா? ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி மக்களுடைய பிரச்சனை என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதைத்தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம். அதிமுக அதைத்தான் பாக்குறோம். இப்ப கூட என்ன திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் சரி, உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க, எங்க ஆட்சி மீது ஏதாவது குறை சொல்ல முடியுதா? சொல்லுங்க பார்க்கலாம். இது வரைக்கும் பல பேட்டியில கொடுத்துருக்காங்க. அதிமுக ஆட்சியில இன்னும் குறைன்னு சொல்றாங்களா? சொல்லவே முடியாது. பாரதிய ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி போட்டு வைத்து விட்டார். பாரதிய ஜனதாவோட அதிமுக அடிமையாகிவிட்டது. பாரதிய ஜனதா அளவுக்கான டெல்லியில இருக்கு. இப்படித்தான் சொல்ல முடியும். தெளிவா எங்களுடைய கூட்டணியில முடிவு எடுத்து அறிவிக்கப்பட்டு விட்டது. அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்த பிறகு இந்த செய்தியாளர் சந்திப்புல மாண்புமிகு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார். அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தினார், இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும். தெளிவா நீங்க பேட்டியில போடுங்க, அடிக்கடி மாத்தி மாத்தி போடாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும். எங்களுடைய கூட்டணியுடைய முதல் வேட்பாளர் இபிஎஸ். தெளிவா உங்க கூடத்துல வந்திருக்குது, எல்லா பத்திரிகையில வந்திருக்கு. ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி தவறான செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க. இது சரியல்ல. அதிமுக தான் ஆட்சி அமைத்தாங்க. அப்படியே ஸ்டாலின் போய் பாரதிய ஜனதாவை குறை சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஆட்சி அமைக்கிறது எங்க கூட்டணியில அதிமுக. முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக கட்சி சேர்ந்து. அப்படிங்கிற எங்களை பத்தி விமர்சனம் செய்ய முடியாது. இருந்தா தானே செய்யறதுக்கு. அவ்வளவு இந்த 4.5 ஆண்டு காலத்துல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல. மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. விவசாயிகளாகட்டும், வியாபாரிகளாகட்டும், தொழிலாளர்களாகட்டும், அரசு ஊழியர்களாகட்டும், யாருக்காவது நன்மை செஞ்சிருக்கீங்களா? ஒண்ணுமே கிடையாது.